வணக்கம் நண்பர்களே. கடைசியாக கப்பு பக்கத்தில் சேர் போட்டு உக்காந்துட்டோம். சாம்பியன் ட்ரோஃபி 2025 முதலாவது அரையிறுதி போட்டி இந்தியா vs ஆஸ்திரேலியா துபாய் இன்டர்நேஷனல் ஸ்டேடியத்தில் இந்திய நேரப்படி மதியம் 2:30 தொடங்கிச்சு. டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா அணி பேட்டிங்கை தேர்ந்தெடுத்தாங்க. ஐசிசி டோர்னமெண்ட்டுன்னு வந்தாலே இந்தியாவுக்கு ஒரு ஹெட் தான். அந்த ஹெட் ரொம்ப நேரம் இருக்க விடாமல் நம்ம ஊர் கார் பையன் வருண் சக்கரவர்த்தி 39 ரனில் அவர் அவுட் ஆகிட்டார். அடுத்ததாக வந்த கேப்டன் ஸ்மித்து ஒரு கேப்டன் நாக்கு அழகாக பொறுப்பாக ஆடி 73 ரன்களை சேர்த்து சமி கிட்ட விக்கெட்டை இழந்துட்டார். மீதுக்கு மற்ற எல்லா ஆஸ்திரேலிய வீரர்கள் எல்லாம் சொற்ப ரன்கள் அவுட் ஆக இந்தியாவோட பந்து வீச்சை தாக்கு பிடிக்க முடியாமல் அலெக்ஸ் கேரி மட்டும் ஆஸ்திரேலியோட ரன் ஸ்கோரை அப்படியே கேரி பண்ணி போனார். அவரும் கடைசியாக ஒரு 61 ரன்னில் சுரேஷ் ஐயரோட ஒரு அருமையான ஃபீல்டிங்கில் ரன் அவுட் ஆகி வெளியே போயிட்டார். அந்த ரன் அவுட் மூலயமா நம்மளுக்கு ஒரு 20 ரன்னு சேவ் ஆச்சுன்னே சொல்லலாம். கடைசியாக இந்திய தரப்பில் சமி 3 விக்கெட்டும், வருண் அண்ட் ஜட்டு 2 விக்கெட்டும், அக்சர் பட்டேலும் நம்ம கும்ஃபு பாண்டியா 1 விக்கெட் எடுத்தாங்க. 265 ரன்னு எடுத்தா போதுன்ற கணக்கில் நம்ம இந்தியா கிளம்ப இறங்கினாங்க. ஒரு பக்கம் ஐசிசி டோர்னமெண்ட் வந்தாலே நம்ம சேசிங் கிங்கு தலைவன் கோலி இருக்காப்புல, இன்னொரு பக்கம் நம்ம ஹிட்மேனு ரோஹித் இருக்காப்புல. அதனால் நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, கண்டிப்பாக ஜெயிச்சிருவோன்னு. இருந்தாலும் வேர்ல்டு கப் 2023 அப்பப்போ ஞாபகம் வந்துட்டு போயிடுச்சு. சரி வாங்க, ஹிட்மேன் முதல்ல வழக்கம் போல் தன்னுடைய அதிரடி ஆட்டத்தை தொடங்கினார். அவரும் 28 ரனில் எல்பிடபிள்யூயாக அவுட் ஆகிட்டார். கில்லும் 8 ரன்கள் அவுட் ஆகி போயிட்டார். அடுத்ததான் நம்ம சேஸ் மாஸ்டர், எப்பவுமே சேஸ்ன்னு வந்தாலே கோலி தான், கோலின்னா சேஸு தான், ரெண்டுமே ஈக்குவல்ட்டு போட்டுக்கலாம், தன்னுடைய அருமையான நாக்கை மீண்டும் மீண்டும் நிரூபித்து கொண்டு ஆடினே இருந்தார். அவரும் 84 ரன்கள் அவுட் ஆனார். மறுபக்கம் ஆப்போசிட்டில் சுரேஷ் ஐயர் இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே அவருடைய பெஸ்ட் ரோலை கொடுத்துனே இருந்தார். அவருடைய இடத்த விட்டு கொடுக்காம பெஸ்ட் ரோலை கொடுத்துனே இருந்தார். அவரும் 45 ரன்கள் அவுட் ஆனார். அடுத்து வந்து அக்சர் பட்டேல் 1000 வாலா பட்டாசு மாதிரி டக்குன்னு வெடிச்சுட்டு 27 ரனில் அவுட் ஆகிட்டார். அடுத்ததாக வந்த கேஎல் ராகுல், இல்லை ஒரு கிளாசிக் ராகுல், தன்னுடைய ஆட்டத்தை கிளாசிக்கே கொண்டு போனார். கூட வந்த ஹார்திக் பாண்டியா ஃபஸ்ட்டு பந்து மாட்டோமா மாட்டாதான்னு இருந்துச்சு. அப்புறம் பந்தை பார்த்து ஏங்கிட்டியாவான்னு சொல்லி ஜாம்பாவோட 2 சிக்ஸை தூக்கி ப்ரெஷரை தூக்கி ஆஸ்திரேலியா மேலே போட்டு அவரும் கடைசியில் முடிப்பார்னு பார்த்தா அவரும் அவுட் ஆகிட்டார். கடைசியாக நம்ம கிளாசிக்கு நம்ம தலை ஸ்டைலில் ஒரு சிக்ஸை போட்டு இந்தியாவுக்கு வெற்றியை தேடி கொடுத்துட்டாரு. நாம் மார்ச் 9 டைரெக்டாக போய் உக்காந்துட்டோம் ஃபைனலில். அடுத்த மேட்ச்சு நியூசிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா. இதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களோட தான் நம்ம மார்ச் 9 விளையாட போகிறோம். எனவே வாழ்த்துக்கள் இந்தியா, கப்பு முக்கியமிகளே.